ஒரு முஸ்லிமின் அடிப்படைகளும் அமல்களும் அமல்களும் என்ற தலைப்பில் மதிப்புக்குரிய ஹஸ்ரத் ஷேக் எம்எஸ் அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்களுடைய பயான் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. எனவே இந்த பயான் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வருமாறு அன்போடு ஹஸ்ரத் அவர்களை அழைக்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரமலானை முன்னிட்டு ரமலானுக்கு அளிக்கின்ற மிகப்பெரியதொரு கண்ணியம்தான் இந்த மாநாடு. ஏன் இந்த ரமலானை பரிபூரணமாக நன்மை அடையக்கூடியதாக நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ஏற்பாடுதான் இந்த இஜ்திமா. இதிலே முதலாவது தலைப்பு என்ன? ரமலானை நாம் எப்படி ஆரம்பம் முதல் இறுதி வரையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல். இரண்டாவது தலைப்பு என்ன? அப்படியான அமல்களை செய்யும் போது அல்லாஹ்வினால் நிராகரிக்கப்படக்கூடிய அமல்களாக நமது அமல்கள் இபாதத்துகள் ஆகிவிடக் கூடாது என்பதற்கான சில எச்சரிக்கைகள். அதுதான் இரண்டாவது தலைப்பு. இன்று சர்வதேச மட்டத்திலே முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியை முழுமையாக கடைபிடிப்பதற்கு பதிலாக அவற்றிலிருந்து ஒரு சில பகுதிகளை தொட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத நடைமுறைகளை பின்பற்றுகின்ற மக்களை தான் பார்க்கின்றோம். அதாவது உணவுக்கு உப்பை சேர்ப்பது போல தம்முடைய மனோ இச்சையான நடைமுறைகளுக்கு நபி அவர்களுடைய சில அடையாளங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 4வது அத்தியாயத்தின் 64வது வசனத்திலே சொல்கிறான். இந்த இலக்கத்தை எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதா பிஇذنில்லாஹ். எந்த ஒரு தூதரை ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பினாலும் அந்த தூதர் அனுப்பப்படுகின்ற நோக்கம் அந்த மக்கள் அந்த தூதரை முழுமையாக பின்பற்ற வேண்டும். இப்பொழுது மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துகின்ற மக்களுடைய பொறுப்பு என்னவென்றால், தூதர் சொல்லுகின்றபடி தூதர் வழிகாட்டுகின்றபடி முழுமையாக செயல்படுவது. நம்முடைய சொந்த வாழ்க்கையில் தான் நம்முடைய மனோ இச்சையின்படி நாம் செயல்படுவோம். ஒருவர் தன்னுடைய வீட்டை 4 அறைகள் வைத்து கட்டுவார். இன்னும் ஒருவர் தன்னுடைய வீட்டை 2 மாடி வைத்து கட்டுவார். இன்னும் ஒருவர் தன்னுடைய வீட்டை 4 மாடி வைத்து கட்டுவார். இது நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நம்முடைய மனோ இச்சையின்படி நம்முடைய செயல்பாடுகளை செய்து கொள்ளலாம். அதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தீன் இருக்கின்றதே, அதற்கு நமது மனோ இச்சை ஒரு நாளும் ஒத்து வர மாட்டாது. மனோ இச்சையின்படி அல்லாஹ்வுடைய தீனை நாம் செயல்படுத்த முடியாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மேலே சொன்ன திருமறை வசனத்திலே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தூதர் அனுப்புகின்ற நோக்கம் அந்த தூதரை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதற்காகத்தான் அனுப்பப்படுவது. மார்க்கம் என்று நாம் எதை நடைமுறைப்படுத்தினாலும் நாம் நடைமுறைப்படுத்துகின்ற ஒவ்வொன்றுக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் மூலம் வழிகாட்டல் இருக்க வேண்டும். நபி அவர்கள் இப்படி செய்தார்கள், நான் செய்கிறேன் என்ற அளவுக்குத்தான் இருக்க வேண்டும். எதுவரைக்கும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு நமக்கு புனிதத்துவமாக காட்டி தந்திருக்கின்றார்கள் என்றால், ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸை குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற எல்லா மக்களுக்கும் தெரியும். அதே மாதிரியாக குர்ஆன் சுன்னாவை மக்களுக்கு போதிக்காமலும் நடைமுறைப்படுத்தாமலும் இருக்கின்ற உலமாக்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கும் இந்த ஹதீஸ் தெரியும். ஆனால் இந்த ஹதீஸை அந்த உலமாக்கள் செயல்பாட்டில் கொண்டு வருவது இல்லை. இது என்ன? ஃபைன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் ضலாலா வ குல்லு ضலாலத்தின் ஃபின்னார். செய்திகளில் மிக மிக உண்மையான செய்தி, மிக மிக சிறந்த செய்தி அல்லாஹ்வுடைய வேதம். இந்த உலகத்தில் நாம் வாசிக்கின்ற, தெரிந்து கொள்கின்ற, மக்களுக்கு போதிக்கின்ற செய்திகளிலே மிக மிக உண்மையானதும் மிக மிக சரியானதும் மிக மிக அழகானதும் அல்லாஹ்வுடைய வேதம் தான். இரண்டாவது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? வகைரல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேர் வழியில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியாகும். இப்போ தீன் எவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய குர்ஆனும் அவனது நபியுடைய வழிகாட்டலும், இந்த இரண்டும் தான் தீன். இந்த தீனுக்கு அல்லாஹ் தஆலா வேலி போட்டாச்சு. அல்லாஹ் தஆலா இந்த தீனுக்கு வேலி போட்டதற்கு பின்னால் இந்த இரண்டிலும் இல்லாத ஏதாவது ஒன்றை ஒருவன் செய்தால் அந்த வேலியை உடைத்துக் கொண்டு வெளியே செல்ல வேண்டும். ஏன்? அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவு சாத்தியமான முறையிலே அல்லாஹ் தஆலா இறக்கினான் என்று சொன்னால், 23 வருட காலம் திருமறை குர்ஆனை கட்டம் கட்டமாக இடத்துக்கேத்தவாறு சந்தர்ப்பத்துக்கேத்தவாறு அல்லாஹ் இறக்கிக் கொண்டே இருந்தார். அந்த நபி அவர்கள் மக்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள், அரஃபாவிலே இருக்கிறார்கள். அந்த நாள் நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு 81 நாட்களுக்கு முன்னால் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி. அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு திருமறை வசனத்தை இறக்குகிறான். அது 5வது அத்தியாயத்தின் 3வது வசனம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். இன்று உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். அதே போல உங்களுக்கு அருளிய அல்லாஹ்வுடைய தீன் என்ற இந்த நிஅமத்தையும் நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன். வாத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய தீன் என்ற இந்த நிஅமத்தை, இந்த அருக்கொடையை உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு ஒரு மார்க்கமாக நான் திருப்தியாக அங்கீகரித்து விட்டேன். சகோதரர்களே, நீங்கள் எல்லோரும் படித்தவர்கள். அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அதிகமான மக்கள் எழுதவும் வாசிக்கவும் தெரியாதவர்கள். ஆனால் இன்று இந்த சபையிலே எழுத வாசிக்க தெரியாத ஒருவர் கூட இருப்பாரா என்று சந்தேகிக்க வேண்டியிருக்கின்றது. அப்படி யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லோரும் படித்தவர்கள். இந்த கடைசியாக சொன்ன வார்த்தையை நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு ஒரு புனிதமான மார்க்கமாக நான் திருப்தியாக அங்கீகரித்து விட்டேன்
திருப்தியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். இது எந்த மார்க்கம்? அன்று இந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்படுகின்ற அந்த நேரத்திலே இந்த மார்க்கம் எந்த வடிவத்தில் இருந்ததோ அந்த மார்க்கத்தை தான் அல்லாஹ் அங்கீகரித்திருக்கின்றான். அப்படியானால் நபி அவர்களுடைய மௌத்து வரைக்கும் இஸ்லாம் என்ற பெயரிலே எவைகளெல்லாம் இருந்தனவோ அவை மட்டும்தான் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். அந்த நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால் இஸ்லாம் என்ற சாயத்தை பூசிக்கொண்டு நபி அவர்கள் காட்டிக் கொடுக்காத ஏதாவது நடைமுறைகளை மக்கள் மார்க்கம் என்று பின்பற்றினால் அல்லாஹ் திருப்தியாக ஏற்றுக்கொண்ட தீனிலே அது அடங்கவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? நீ இஸ்லாத்தை உங்களுக்கு ஒரு மார்க்கமாக நான் திருப்தியாக ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் சொன்ன நாள் இருக்கின்றதே, அந்த நாள் நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்றார்கள். வஃபாத்தாகுவதற்கு 81 நாட்களுக்கு முன்னதாக அன்று வரைக்கும் மார்க்கம் என்ற பெயரில் எவைகள் எல்லாம் இருந்தனவோ அவை மட்டும்தான் மார்க்கம். அதனால் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? செய்திகளில் மிகச் சிறந்தது, மிக மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வழிகாட்டலில் மிகச் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிகாட்டல் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த எச்சரிக்கை செய்கின்றார்கள். வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, மனிதன் செய்கின்ற காரியங்களில் கெட்டது இந்த இரண்டிலும் இல்லாத புதுசி. குர்ஆனிலும் இடம்பெறாத, நபி வழியிலும் இடம்பெறாத புதுசிகள் எல்லாமே செய்திகளில் மிக கெட்டது. இப்போ குர்ஆனிலும் இடம்பெறாத, நபி வழியிலும் இல்லாத எந்த ஒன்றும் செய்திகளில் மிக கெட்டது என்று சொன்னா அது மது அருந்துவதோ, சூதாடுவதோ, விபச்சாரம் செய்வதோ, வட்டி எடுப்பதோ அல்ல. அது எது? மார்க்கம் என்ற பெயரில், வணக்கம் என்ற பெயரில், வழிபாடு என்ற பெயரில், அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்கும் என்ற பெயரில் குர்ஆனிலும் இல்லாத, நபி வழியிலும் இல்லாத எதையாவது மக்கள் செய்வார்களாயிருந்தால் அது மனிதன் செய்கின்ற காரியங்களில் மிக கெட்டது. நன்றாக புரிகின்றதல்லவா? விளங்குகின்றதல்லவா? எது கெட்டது? மார்க்கம் என்ற பெயரிலே, இஸ்லாம் என்ற பெயரிலே நபி அவர்கள் காட்டித்தராத எதையாவது செய்தால் அது மனிதன் செய்கின்ற காரியங்களில் கெட்டது. வகுல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, ஒவ்வொரு புதுசும் பித்அத்து. பித்அத் என்றால் நூதனம். நூதனம் என்றால் நபி வழியில் இல்லாதது. வகுல்லு பித்அத்தின் லலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. வகுல்லு லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகம் சென்றுவிடும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த எச்சரிக்கை. அப்படியானால் மார்க்கம் என்பது அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய நபி வழிகாட்டியது, இந்த இரண்டு மட்டும்தான் மார்க்கம் என்பது மிக தெளிவு. இதை இங்கிருக்கின்ற சாதாரணமான அறிவு படித்தவர்களுக்கும் விளங்குகின்ற அமைப்பில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இங்க ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா? இன்றைக்கு யாரெல்லாம் இந்த குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான நடைமுறைகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படியானவர்கள் இருக்கக்கூடிய இந்த உலமாக்கள், மௌலைமார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த ஹதீஸ்களை தங்களுடைய மனோ இச்சைக்கேற்ற அளவுக்கு அதை வடிவமைக்கிறார்கள். எப்படி வடிவமைக்கிறார்கள் என்றால், குல்லு பித்அத்தின் வலாலா என்ற இந்த ஹதீஸிலே அரபு வார்த்தை என்ன? குல்லு என்றால் எல்லாம். குல்லு பித்அத்தின், எல்லா பித்அத்தும், வலாலா வழிகேடு. அப்போ இதுக்கு இவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அது அந்த மௌலை, இந்த மௌலைமார்கள் எல்லா பித்அத்தும் என்றதுக்கு விளக்கம் கொடுக்க கூடாது. பித்அத்தில் நல்ல பித்அத்தும் இருக்கின்றது. அதுக்கு சொல்வது பித்அத் ஹசனா, அழகிய பித்அத்து. அந்த அழகிய பித்அத்தும் இருப்பதனால எல்லா பித்அத்தும் என்று இதுக்கு மொழிபெயர்க்க கூடாது என்று இவர்களுடைய ஒரு வாதம். இதுல
ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அது என்னவென்று சொன்னால், அதாவது நான் மார்க்கம் படித்த என்னுடைய ஒரு உஸ்தாத், அந்த உஸ்தாதரத்திலே நான் மார்க்கம் படிக்கும் போது நான் அவருடைய வழியில் தான் இருந்தேன். மௌலித் ஓதுகின்றவனாக, கத்தம் ஓதுகின்றவனாக, இந்த பிதுஅத்துகளை மார்க்கம் என்று நம்பி செய்கின்றவனாக அப்படித்தான் இருந்தேன். அப்படி இருந்த எனக்கு அல்லாஹ் என்னுடைய இந்த தெளிவான மார்க்கத்தின் கண்ணை திறந்து விட்டான். எனக்கு மார்க்கம் விளங்கிவிட்டது. அதற்கு பின்னதாக பிதுஅத்துகளுக்கு எதிராக மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறேன். ஷிர்க்குகளுக்கு எதிராக, பிதுஅத்துகளுக்கு எதிராக இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த உஸ்தாத் என்னுடைய ஊரை சார்ந்தவர் தான். அவர் எனக்கு சொந்தமும் கூட. அவர் என்னை அழைக்கிறார், ஒருவர் மூலமாக என்னை அவருடைய வீட்டுக்கு வருமாறு அழைக்கிறார். நான் அவருடைய வீட்டுக்கு சென்ற போது அவர் என்னிடத்தில் சொன்னார், நீங்கள் ஹதீஸ்களை தப்பாக மக்களுக்கு சொல்லக்கூடாது. அப்படியா? அது எப்படி நான் தப்பாக சொல்லுகிறேன்? குல்லு பிதுஅத்தின் தலாலா, எல்லா பிதுஅத்தும் வழிகேடு என்று அப்படி சொல்லக்கூடாது. அப்படியா? எப்படி சொல்லணும்? பிதுஅத்திலே நல்ல பிதுஅத் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது, அதுதான் பிதுஅத் ஹசனா. அடுத்த பகுதி தான் பிதுஅத்து வழிகேடான பிதுஅத்து, பிதுஅத் தலாலா. அப்படி இந்த பிதுஅத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும். அதுதான் சரியானது. உங்களுக்கு மார்க்கம் தெரியாது. நான் மார்க்கத்தை படித்ததிலும் படித்து தொடுப்பதிலும் முதுமையானவன். சரி, நான் அடக்கமாக அமைதியாக அவரை பார்த்து சொன்னேன், நான் உங்களிடத்தில் படிக்கின்ற காலத்தில் உங்களுக்கு மாணவன். ஆனால் இப்போது சமூகத்திலே நீங்களும் ஒரு ஆலிம், நானும் ஒரு ஆலிம். அதனால் நாங்கள் இருவரும் சமமானவர்கள். அதனால இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்கள். என்ன என்று கேட்டார். குல்லு என்ற அரபு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டேன். எல்லாம் என்று சொன்னார். சரி, நீங்கள் சொல்கிறது குல்லு என்றால் சிலது என்று சொல்லுகிறீர்கள். குல்லு பிதுஅத்தின் தலாலா என்றால் சில பிதுஅத்து வழிகேடு என்று சொல்லுகிறீர்கள். அப்படியானால் இந்த ஹதீஸை உங்களுடைய அதே நடைமுறையில் நான் மொழிபெயர்க்கிறேன், சரியானு கேட்டுக்கொள்ளுங்கள். காரியங்களில் கெட்டது இந்த குர்ஆனிலும் சுன்னாலும் இல்லாத புதுசிகள். வகுல்லு பிதுஅத்தின் தலாலா, சில பிதுஅத்து வழிகேடு. யாரு? என்னுடைய மொழிபெயர்ப்பு அல்ல, இது அரபு பாஷையின் மொழிபெயர்ப்பும் அல்ல, உங்களுடைய பாஷை, உங்களுடைய பாஷையின் மொழிபெயர்ப்பு. குல்லு பிதுஅத்தின் தலாலா, சில பிதுஅத்து வழிகேடு. வகுல்லு தலாலத்தின் பின்னார், சில வழிகேடுகள் நரகம் போகும். மத்தன் சில வழிகேடுகள் எங்கே போகும் என்று கேட்டேன். அந்த இரண்டாவது குள்ளுக்கு அப்படி மொழிபெயர்க்க கூடாது. முதலாவது குள்ளு மட்டும்தான் சிலது, இரண்டாவது குள்ளு எல்லாம் என்றார். நான் சொன்னேன், இந்த அரபு மொழி உங்க அப்பனுடைய சொத்தான்னு கேட்டேன். இந்த அரபு மொழி யார் சொத்து? இது ஒரு மொழி. இந்த மொழியிலே முதலாவது குள்ளுவுக்கு எல்லாம் என்று சொன்னால் இரண்டாவது குள்ளுவுக்கும் குள்ளும் எல்லாம் தான். அப்போ இங்கே குல்லு பிதுஅத்தின் தலாலா, எல்லா பிதுஅத்தும் வழிகேடு என்று சொன்னால் வகுல்லு தலாலத்து பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்திலே. உங்களுடைய மொழியின்படி சில பிதுஅத்தில் வழிகேடு என்று சொன்னால் வகுல்லு தலாலத்து பின்னார், சில வழிகேடுகள் நரகத்திலே என்று சொன்னால் மத்தன் சில வழிகேடுகள் சுவர்க்கம் போகுமா என்று கேட்டேன். வாய் அடைத்து போனது, தடுமாறினார், பேச்சு தடுமாறினார். அவருடைய மருமகன் பக்கத்தில் இருந்து சொன்னார், மாமாவுக்கு ஹார்ட் வருத்தம் இருக்கின்றது, மாமாவை கோபப்படுத்தாதுங்க என்று சொன்னா, நான் மருமகனுக்கு சொன்னேன், நீங்க வெளியே போங்க, உங்களுக்கு பேச உரிமை கிடையாது. நான் இந்த வீட்டுக்கு என்னுடைய இஷ்டப்படி வரவில்லை, இவர் என்னை வருமாறு அழைத்தார், அவருடைய அழைப்புக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று மருமகனை எச்சரித்து விட்டு வந்தேன். இந்த உலமாக்களுடைய நிலைமை இதுதான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தங்களுடைய சுயநலத்துக்கேத்தளவு தங்களுடைய கருத்துக்களை நிலைநாட்டுவதற்காக ஹதீஸ்களை வளைப்பார்கள், ஹதீஸ்களை மனோ இச்சைப்படி அவர்கள் கருத்து கொடுப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீன் இருக்கின்றதே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு மார்க்கம் என்று சொன்னார்களோ அது மட்டும்தான் மார்க்கம். அதற்கு அப்பாற்பட்ட எதுவும் மார்க்கம் கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது நைலுல் லௌத்தார் என்ற
ஒரு ஒரு நூல் இருக்கின்றது. அது இந்த மார்க்க சட்டம், ஃபிக்ஹுடைய சட்டங்கள் சொல்லக்கூடிய, ஹதீஸுடைய நடைமுறையிலே சட்டம் சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த நூல் முகமது அலி ஷவுகானி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மேலை தொகுத்தொரு நூல். அந்த நூலிலே ஒரு தலைப்பு வருகிறது, இமாம் சத்தமாக ஓதுகின்ற அந்த ரக்காத்துகளில் பிஸ்மியை மௌனமாக ஓத வேண்டும், இமாம் அல்ஹம்து என்று ஆரம்பிக்க வேண்டும், பிஸ்மியை சத்தமாக சொல்லக்கூடாது என்றொரு தலைப்பு இருக்கின்றது. அந்த தலைப்பின் கீழ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை தொடங்கினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ், நபி அவர்கள் அல்ஹம்தை கொண்டு ஆரம்பித்தார்கள். நான் நபி அவர்களுக்கு பின்னால் தொழுதேன், அவர்கள் அல்ஹம்தை கொண்டு ஆரம்பித்தார்கள். நான் அபூபக்கருக்கு பின்னால் தொழுதேன், அவர்கள் அல்ஹம்தை கொண்டு ஆரம்பித்தார்கள். நான் உமருக்கு பின்னால் தொழுதேன், அவர்கள் அல்ஹம்தை கொண்டு ஆரம்பித்தார்கள். நான் உஸ்மானுக்கு பின்னால் தொழுதேன், அவர்கள் அல்ஹம்தை கொண்டு ஆரம்பித்தார்கள். நான் அலிக்கு பின்னால் தொழுதேன், அவர்கள் அல்ஹம்தை கொண்டு ஆரம்பித்தார்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி தொடர்ச்சியாக வருகிறது. அந்த செய்தியிலே ஒரு நபித்தோழர் தன்னுடைய மகனை எச்சரிக்கிறார். தன்னுடைய மகனை எதற்கு எச்சரிக்கிறார் தெரியுமா? அவருடைய மகன் சஹாபி அல்ல, தாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் பிறந்தவர். அந்த தாபி ஆகிய அந்த தோழரை அவருடைய தந்தை சஹாபி எச்சரிக்கிறார். எதற்கு தெரியுமா? அவர் தொழுகையிலே ஓதும் போது பிஸ்மியை சத்தம் உயர்த்தி ஓதிவிட்டார். சத்தமா ஓதுகின்ற அந்த ரக்காத்திலே அவர் பிஸ்மியை சத்தம் உயர்த்தி ஓதிவிட்டார். அவருக்கு என்ன சொல்கிறார்? ஈயாக்கவல் ஹதஸ், நீ பித்அத் செய்வதை பற்றி நான் உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன். பிஸ்மியை சத்தமா ஓதியதுக்கே ஒரு நபித்தோழர் தன்னுடைய மகனை எச்சரிக்கிறார், நீ பித்அத் செய்வதை பற்றி நான் உனக்கு எச்சரிக்கிறேன் என்ற அளவுக்கு, இந்த அளவுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் ஒருவர் தும்முகிறார். தும்மின போது அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொன்னார். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்றால் நல்ல செய்தி தானே, நல்ல வார்த்தை தானே. இங்க அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லுது? வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, மனிதன் செய்கின்ற காரியங்களில் கெட்டது புதுசிகள். என்ன புதுசி? இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மிய போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுமாறு மட்டும்தான் எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ்வை நீ சேர்த்து சொல்ல கூடாது, தடுக்கிறாங்க. அப்போ நல்ல வார்த்தை. நபி அவர்கள் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என்ற சொல் ஒரு நல்ல வார்த்தை. ஆனால் அந்த நல்ல வார்த்தையை நபிகளாருக்கு ஸலவாத்து சொல்லும் போது மட்டும்தான் சொல்லு. ஆனால் தும்முகின்ற போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதனுடன் சேர்த்து விடாதே என்று அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோழரை எச்சரிக்கின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். சகோதரர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற போது சமுதாயத்திலே பிற்காலத்தில் வந்தவர்கள் மார்க்கத்தின் பேரால் என்னென்ன புதுமைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டார்களோ அப்படியான அந்த புதுமைகளை எல்லாம் இன்று மக்கள் மார்க்கம் என்ற பெயரிலே கொண்டாடுகின்ற ஒரு நிலைமையை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அந்த பிற்காலத்தில் வந்த அந்த மக்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், அதாவது இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதத்திலும் என்னென்ன அமல் செய்ய வேண்டும், ஒவ்வொரு வாரத்திலும் என்ன அமல் செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளிலும் என்ன அமல் செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் வழிகாட்டிய அந்த வழிகாட்டலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத எந்த புதுமைகளையும் நாம் செய்யக்கூடாது. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த ஷாபான் மாதத்துடைய 15வது நாளை பராத் என்ற பெயரிலே கொண்டாடினார்கள். இந்த பராத் என்ற பெயரிலே கொண்டாடுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்களா? இல்லை. இந்த மாதத்திலே, ஷாபான் மாதத்திலே பிறை 13, 14, 15 ஆகிய தினங்களில் நோன்பு நோக்கிறார்கள். இந்த நோன்புக்கு பராத் நோன்பு என்று பெயர் வைக்கிறார்கள். அதுதான் பிழை. இதற்கு பராத் நோன்பு என்று சொல்லக்கூடாது. காரணம் என்ன?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சுன்னத்தான நோன்பு நோட்கின்றவர்களாக இருந்தார்கள். அதே நடைமுறையின்படி அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 நோன்பு நோட்பவர்களாக இருந்தார்கள். இந்த நோன்புக்கு பேர் என்ன? ஐயாமுல் பீல். இந்த நோன்பை ரமலான் மாதத்தை தவிர மற்ற எல்லா மாதங்களில் நோற்றிருக்கிறார்கள். அதிலும் துல்ஹஜ் மாதத்திலே வருகின்ற 13ஆம் நாள் தவிர 14, 15 நோற்றிருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு மாதமும் நோற்று வந்த தொடரிலே ஷாபான் மாதத்திலும் இந்த ஐயாமுல் பீல் என்ற நோன்பை நோற்றால் அது பிழை இல்லை. ஆனால் இந்த நோன்புக்கு பராத்துடைய நோன்பு என்று பெயர் வைத்து விடக் கூடாது. அடுத்தது, அந்த நாளிலே மக்ரிபு தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் இடையிலே 3 யாசீன்கள் ஓதுவார்கள். இந்த 3 யாசீன்களுக்கும் 3 வகையான சிறப்பு சொல்வார்கள். அதுல முதலாவது யாசீன் என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படும். இரண்டாவது யாசீன் என்ன? அவருக்கு சக்கராத்து வத்தல் லேசாக்கப்படும். மூன்றாவது யாசீன் என்ன? அவருடைய ஆயுள் நீளமாக்கப்படும். இப்படி 3 வகையான சிறப்புகளை இந்த பராத்துடைய இந்த 3 யாசீனுக்கும் விளக்கம் சொல்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நான் என்ன சொன்னேன்? ஏற்கனவே இந்த மார்க் அல்லாஹ்வுடைய குர்ஆனிலும் நபியுடைய வழியிலும் இல்லாத புதுசுகள் எல்லாமே காரியங்களில் கெட்டது என்று சொன்னேனே, இது கெட்டது. ஏன் கெட்டது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தின் 15வது இரவிலே மக்ரிபு தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் இடையில் 3 யாசீனை அவர்கள் ஓதியதும் கிடையாது, ஓதுமாறு சஹாபாக்களுக்கு சொன்னதும் கிடையாது. இப்படி அந்த நாளை அப்படி அலங்கரிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த நாளிலே அதாவது ரொட்டி வாழைப்பழம் இந்த இரண்டையும் மக்களுக்கு பங்கிடுகின்றார்கள். அதற்கு ஒரு விளக்கமும் சொல்லுகிறார்கள். மஹ்ஷர் மைதானத்திலே நம்முடைய தலைக்கு 1 மைலுக்கு மேலாக சூரியன் நெருக்கமாக கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற அந்த நேரத்திலே இந்த ரொட்டி ஒரு குடையாகவும் அந்த வாழைப்பழம் அந்த குடையுடைய கம்பாகவும் இருக்கும் என்று ஒரு விளக்கமும் சொல்லுகிறார்கள். இது மௌலைமார்கள் பயான் பண்ணுகிறார்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. பொதுமக்களுக்கு மத்தியில் எப்படியான ஒரு விளக்கம் இருக்கின்றது. பொதுமக்கள் அப்படித்தான் விளக்கம் கொள்கிறார்கள். அதனால ரொட்டி சுட்டு மக்களுக்கு பங்கிடுகின்றார்கள், பங்கீடு செய்கின்றார்கள். இப்படியான அமைப்பிலே இந்த நாளை கொண்டாடுகின்ற மக்களை பார்க்கின்றோம். ஆனால் இரவு நேரத்திலே தொழுகின்றார்களே, அந்த தொழுகைக்கு மாத்திரம் ஹதீஸ் இருக்கின்றது. அந்த நாளையில இரவிலே அதுவும் தொழுகைதான், கியாமுல் லைலே தொழுவாளர்களா இருந்தால் அதற்கு ஹதீஸ் இருக்கின்றது, அது மறுப்பதற்கில்லை. அதை தவிர பராத் என்ற பெயரிலே கொண்டாடுகின்ற இந்த கொண்டாட்டம் இருக்கின்றது. இது இவர்களுக்கு மத்தியிலே இன்று சமுதாயத்திலே புதிதாக கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமல்ல, இதைவிட பாரதூரமான ஒரு விஷயம் இருக்கின்றது. அந்த விஷயம் என்ன தெரியுமா? அதாவது இன்றைக்கு இந்த பராத்துடைய இரவுக்குரிய சிறப்பை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 44வது அத்தியாயம் சூரத்து துஹானுடைய ஆரம்ப வசனத்திலே சொல்லி இருப்பதாக சொல்கிறார்கள். எப்படி? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை பரக்கத்து பொருந்திய இரவிலே அருளினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, அது பராத்துடைய இரவு. அதுக்கு எப்படி விளக்கம் சொல்கிறார்கள்? அல்லாஹ் தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூத் இருந்த குர்ஆனை முதலாவது வானத்தில் இருக்கின்ற பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுக்கு பராத்துடைய இரவிலே இறக்கினான். இறக்கிவிட்டு அதற்கு பின்னால் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இக்ரா சூரத்தின் முதல் 5 வசனங்களையும் அவன் இறக்கினான் என்று ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். வாட்ஸ்அப்பிலே இது பெரியோரு வாத பிரதிவாதமாக போய்கொண்டிருக்கின்றது. அதற்கு நான் அதே குரூப்பிலே நான் கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள் என்ற ஒரு ஹதீஸ் காட்டுங்க. அதாவது அந்த பராத்துடைய இரவிலே லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து முதல் வானத்துக்கு இறக்கப்பட்டதாகவும் லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து லைலத்துல் கத்ருடைய இரவிலே அந்த இக்ரா என்ற சூராவின் முதல் 5 வசனங்கள் இறக்கப்பட்டதாகவும் ஒரு ஹதீஸை காட்டுங்க. அவர்கள் நினைத்தபடி எல்லாம் இவருக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு
குர்ஆனும் கூட பராத்துடைய இரவில் தான் அருளப்பட்டது என்று சொல்லக்கூடியதாக இன்று நாம் மக்களை காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். அது என்னவென்று சொன்னால், அதாவது சில ஊர்களில் புகாரி ஓதுவார்கள். ஒரு மாதம், இந்த ரஜப் மாதம் தானே, ரஜப் மாதம் தானே, புகாரி ஓதுற ரஜப் மாதமா? சரி, அப்போ ரஜப் மாதத்தில் குர்ஆன் புகாரி ஓதுவார்கள். சஹீஹுல் புகாரியை ஓதுவார்கள். எப்படி வாசிக்கிறது? சஹீஹுல் புகாரியை யாருக்கு வாசிக்கிறது? நமது தாய்மொழி என்ன? தமிழ். தாய்மொழியாகிய நமக்கு மத்தியிலே புகாரியை வாசிக்க வேண்டும் என்றால் புகாரியுடைய மொழிபெயர்ப்பை தானே வாசிக்க வேண்டும். ஆனால் அப்படி வாசிப்பதில்லை. சஹீஹுல் புகாரியுடைய அந்த அரபு நூலை எடுத்து வாசிப்பார்கள். வாசித்து விட்டு கடைசி தினத்திலே அந்த நாளை கொண்டாடி கந்தூரி கொடுப்பார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 7250 ஹதீஸ்களை கொண்ட இந்த சஹீஹுல் புகாரியை எதற்காக தொகுத்தார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இந்த சஹீஹுல் புகாரியை தொகுத்தார்கள். ஆனால் இன்று அதை எப்படி ஒரு சடங்காக பின்பற்றுகின்றார்கள். அதை அந்த சஹீஹுல் புகாரியை மொழி விளங்காத மக்களுக்கு முன்னால அதை அரபு மொழியிலே வாசிக்கிறார்கள். வாசித்து விட்டு கந்தூரி என்ற பெயரிலே அன்னதானம் என்ற பெயரிலே உணவளிக்கின்றார்கள். இந்த புகாரி இருக்கின்றதே, இந்த புகாரி என்பது அந்த நோக்கத்துக்காக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சஹீஹுல் புகாரியை தொகுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய அருளால் தமிழ்நாட்டிலே செய்யப்படுகின்ற இந்தியா, சவுத் இந்தியா, அதாவது தென்னிந்தியா, தமிழ்நாட்டிலே செய்யப்படக்கூடிய மார்க்கத்துக்கு செய்யப்படக்கூடிய சேவைகளிலே மிக பெரும் சேவையாக செய்யப்பட்டு கொண்டிருப்பது ஹதீஸுடைய நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படியான அந்த மொழிபெயர்ப்பிலே முதலாக மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பு சஹீஹுல் புகாரி தான். அந்த சஹீஹுல் புகாரி 5 பாகங்களை கொண்டதாக இருக்கின்றது. சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் நான் அன்பான ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டிலே நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான சொத்து தான் இந்த ஹதீஸ் நூல்களுடைய மொழிபெயர்ப்பு. புகாரி, முஸ்லிம், அபூதாவுது, திருமிதி, புலூகுல் மராம், அதே போல ரியாதுஸ் சாலிஹீன், இப்படியான இந்த கிரந்தங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த மொழிபெயர்ப்புகளை கண்டிப்பாக வாங்கி நீங்கள் வீட்டிலே வைக்க வேண்டும். அதை நீங்கள் தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும். உங்களுடைய அந்த கபடுகளை அலங்கரிப்பதற்காக நீங்கள் அடுக்கி வைப்பது அல்ல, அதை நீங்கள் தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த புகாரி இருக்கின்றது. அல்லாமல் இந்த புகாரியை கொண்டாடுவதற்காக இந்த புகாரி இல்லை என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், அதாவது மேராஜ் நோன்பு என்று சொல்லி ஒரு நோன்பு நோக்கின்றார்கள். இந்த மேராஜ் நோன்பை நோட்பதற்கு, இந்த மேராஜுடைய நாளையிலே நோன்பு நோட்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு வழிகாட்டியதாக எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற காலத்திலே ஃபர்லான நோன்பு கூட கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை. எப்போது நபி அவர்கள் மேராஜ் எப்போது சென்றார்கள்? மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து செல்வதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் தான் அவர்கள் மேராஜ் சென்றார்கள். மேராஜ் சென்று வந்ததற்கு பின்னால அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்கின்றார்கள். ஹிஜ்ரத்து செய்து 2.5 வருடங்களுக்கு பின்னால் தான் அவர்களுக்கு இந்த ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட, இந்த ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகள் நோற்றிருக்கின்றார்கள். அதாவது அரஃபாவுடைய நோன்பு, அதே போல அதாவது முஹர்ரம் மாதத்தின் தாசுஆ, ஆஷூரா என்று சொல்லக்கூடிய நோன்பு, திங்கள் வியாழனிலே பிடிக்கக்கூடிய நோன்பு, பிறை 13, 14, 15 பிடிக்கக்கூடிய நோன்பு என்று சொல்லி நோன்புகளை, சுன்னத்தான நோன்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அப்படியான அந்த வழிகாட்டலிலே தான் மேராஜ் சென்ற தினத்திலே நோன்பு நோற்று அவர்கள் நோட்கவும் இல்லை,
அப்படி நோக்குமாறு சஹாபாக்களுக்கு வழிகாட்டவும் இல்லை. அதனால் இந்த மேராஜ் நோன்பு என்பது இருக்கின்றது. இது எப்படி என்று சொன்னால், சஹாபாக்களுக்கு மத்தியில கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்ற அந்த நாளை வருடா வருடம் நினைவூட்டியதற்கு கூட எந்த ஆதாரமும் கிடையாது. அதாவது நாம வருடா வருடம் நினைவூட்டுகின்றோம். அப்படி செல்லக்கூடிய அந்த மேராஜ் இருக்கின்றது. அந்த மேராஜ் ரஜபு மாதத்தின் 27ஆம் பிறையன்றுதான் சென்றதாக இன்று மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை வரலாறு ரீதியாக ஆய்வு செய்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வலில் தான் மேராஜ் சென்றார்கள். ரஜபுக்கும் மேராஜுக்கும் சம்பந்தமே கிடையாது. இங்கு 2 வகையான குளறுபடிகள். ஒன்று, நபி அவர்கள் மேராஜ் சென்றது ரஜபில் அல்ல, அது ஒரு குளறுபடி. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப மாதத்திலே மேராஜ் சென்ற தினம் என்று சொல்லி நோன்பு நோக்குமாறு சஹாபாக்களுக்கு வழிகாட்டியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இப்படி இருக்க இப்பொழுது இந்த ஷாபான் மாதத்தில், அதாவது பராத் நோன்பு என்று நோன்பு நோக்கக்கூடிய இவர்களிடத்திலும் மேராஜ் நோன்பு என்று நோன்பு நோக்கக்கூடிய இவர்களிடத்திலும் நாம கேட்கின்ற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தேகமே இல்லாமல் மிக தெளிவாக சொன்ன ஒரு விஷயம், திங்கட்கிழமை நாளையிலும் வியாழக்கிழமை நாளையிலும் நான் நோன்பு நோக்கிறேன். அதிலும் திங்கட்கிழமை நாளில் நான் நோன்பு நோற்பதற்கு இன்னும் ஒரு காரணம், நான் பிறந்த நாள் அந்த நாள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த மேராஜ் நோன்பை நோக்கின்றவர்களிடத்திலும் இந்த பராத் நோன்பை நோக்கின்றவர்களிடத்திலும் நாம் கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழனிலே ஏன் நோன்பு நோக்காம இருக்கின்றீர்கள்? இந்த நோன்புல சந்தேகமே கிடையாது, யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஏன் நோக்காம இருக்கின்றீர்கள்? ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 ஏன் நோன்பு நோக்காம இருக்கின்றீர்கள்? இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நபி அவர்கள் ஐயாமல் பீதிலே 13, 14, 15 ஆகிய 3 தினங்களில் நோன்பு நோற்றார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கின்ற போது ஏன் இந்த தினங்களில் மாத்திரம் நீங்கள் நோன்பு நோக்காமல் இருக்கின்றீர்கள்? அதனால் இந்த பித்அத்துகள் செய்கின்றார்கள் அல்லவா, அவர்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா? அவர்கள் சுன்னத்தை அப்படியே புறக்கணித்து விடுகின்றார்கள். நபி அவர்கள் செய்த சுன்னத்தை அப்படியே புறக்கணித்து விடுகின்றார்கள். அதற்கு நேர் மாற்றமாக நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே இல்லாத பித்அத்துகளை எல்லாம் இவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அன்பான செய்தி என்ன தெரியுமா? நாம் நம்முடைய இபாதத்துகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் இந்த ரமலான் நோன்பின் மூலமாக எப்படி நாம் ஒரு இறையச்சத்தை அடைகின்றோமோ இதே மாதிரியாக ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் என்ற இந்த நாட்களிலே நோன்பு நோட்பதன் மூலமாக இறையச்சத்தை அடைந்து கொள்ள முடியும். பிறை 13, 14, 15 நோட்பதன் மூலமாக நாம் இறையச்சத்தை அடைந்து கொள்ள முடியும். இதில் இன்னொரு முக்கியமான அம்சத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதாவது நமது பெண்களில் அதிகமான பெண்கள் இளம் வயதுடைய பெண்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மாதவிடாய் என்ற ஒரு இயற்கை ஒரு வழிமுறை அவர்களுக்கு இருக்கின்றது. அப்படியான அந்த காலம் ரமலானில் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு ரமலானிலே ஒரு 4 நோன்பு, 5 நோன்பு, 7 நோன்பு அவர்களுக்கு நோக்க முடியாமல் போய்விடுகின்றது. அப்படியான அவர்கள் அடுத்த 11 மாதங்களுக்கு இடையிலே அந்த கலாவை அவர்கள் நிறைவேற்றி விட வேண்டும். ஆனால் ரமலானுடைய காலம் நோன்பு நோக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால சின்ன பிள்ளைகளை நோன்பு நோக்கிறார்கள். நோன்பில்லாதவர்கள் யாரும் இல்லை, எல்லோரும் நோன்பு நோக்கின்றார்கள். ஆனால் ரமலான் முடிந்து விட்டதென்றால் நோன்பு நோக்கின்ற ஒரு சூழல் இல்லை என்ற காரணத்தினால கலாவான அந்த நோன்புகளை நோட்பதிலே கவனக்குறைவாக நமது பெண்கள் இருக்கின்றார்கள். அதனால் ஆண்களாகிய உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகின்றேன். உங்களுடைய பெண்களுக்கு நோன்பு கலா இருக்கின்றதா? நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். செவ்வால் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் 6 நோன்பு என்பது நமக்கு சுன்னத்து. அந்த நோன்பை நாம் நோட்போம். அதை முடித்து விட்டதற்கு பின்னால நாம் தொடர்ச்சியாக திங்கள் வியாழன் என்ற தினத்திலே நீங்கள் நோன்பு நோட்க வேண்டும். எப்படி? உங்களுடைய மனைவிக்கு சொல்ல வேண்டும், நீங்கள் திங்கள் வியாழனிலே நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள்.
அந்த நோன்பை நீங்கள் கலாவை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் பயன்படுத்துங்கள். அதே நாளையிலே நானும் சுன்னத்தான நோன்பை நோற்றுக்கொள்கிறேன். அல்லது திங்கள் வியாழன் ரெண்டும் இல்லை என்பவர்கள் ஒரு திங்களிலாவது அல்லது வியாழன் மட்டுமாவது நோன்பு நோட்டு விட்டாலும் கூட ஒரு 7 வாரம் நோன்பு நோட்டால் அந்த கலா 7 முடிந்து விடும். 5 நோன்பு கலா இருக்கின்றதா, 5 வாரம் நோன்பு நோட்டால் அந்த கலா 5 நிறைவேற்றி விடும். அதனால நம்முடைய தக்குவா அதிகமாக வேண்டுமாயிருந்தால் நாம் செய்கின்ற இபாதத்துகள் அதிகமாக வேண்டும். அந்த இபாதத்துகளிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு இபாதத்து தான் இந்த சுன்னத்தான நோன்பு. இந்த நோன்பை நாம் தவறாமல் நிறைவேற்ற வேண்டும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு எப்படி இருந்தது? அவர்கள் ஒரு நாள் இன்றைக்கு நோன்பு, நாளைக்கு நோன்பில்லை, நாளைய மறுநாள் நோன்பு, அடுத்த நாள் நோன்பில்லை என்று ஒரு வருடத்திலே பாதி காலம் அவர்கள் நோன்பாக இருந்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு நோன்பு நோற்ற ஒரு நபிதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்பொழுது கூட நாம் அதாவது அரபு நாடுகளிலே பார்க்கின்றோம், குறிப்பாக மக்கா மதீனா ஹரம் ஷரீஃபிலே பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் மாரிபு தொழுகைக்கு முன்னதாக அசர் தொழுகைக்கும் மாரிபு தொழுகைக்கும் இடையிலே அந்த ஹரம் ஷரீஃபிலே சுப்ரா விரிக்கப்படுகின்றது. அந்த சுப்ரா எதற்காக? நோன்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்காக தினமும் செய்யப்படுகின்றது. ஏன் தினம்? திங்கள் வியாழனில் மட்டுமல்ல, தினமும் செய்யப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், இப்பொழுது கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கக்கூடிய மக்கள் அந்த அரபு நாடுகளில் இருக்கின்றார்கள், குறிப்பாக மக்கா மதீனாவிலே இருக்கின்றார்கள். அதனால் சுன்னத்தான நோன்புகளை அதிகம் நோக்குமாறு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது எங்களுக்கு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தெரியுமா? இவர்களை பார்த்தா நடக்கக்கூடிய அமல்களை இல்லாமலாக்குகின்றார்கள் என்று எங்களை பற்றி சொல்கின்றார்கள். நாம அமல்களை இல்லாமக்க வந்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை எந்த வடிவிலே அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார்களோ அதே அமைப்பிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் எங்களுடைய வேலை. அதனாலதான் நாம சொல்கிறோம், இந்த பராத் நோன்பை விடுங்கள், இந்த மீராஜ் நோன்பை விடுங்கள், திங்கள் வியாழனிலே தொடர்ச்சியாக நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். சொல்லுகிறோமா இல்லையா? பிறை 13, 14, 15 நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். சொல்லுகிறோமா இல்லையா? இப்பொழுது நாம் அமலை குறைக்கின்றோமா அல்லது நபிகளார் செய்தது போலவே அமலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறோமா? இப்படித்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது எங்களை பற்றி குற்றச்சாட்டு சொல்லுகின்றவர்களுடைய எந்த குற்றச்சாட்டிலும் நியாயமில்லை, நீதமில்லை. அதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால நாம் இந்த சுன்னத்தான இபாதத்துகளை, சுன்னத்தான அமல்களை நாம் முடிந்த அளவுக்கு நாம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், அண்மை காலத்திலே புதிய புதிய பித்அத்துகளை எல்லாம் உருவாக்குகின்றார்கள். அதாவது சாதாரணமாக அல்ல, அண்மை காலத்தில் புதிய புதிய பித்அத்துகளை உருவாக்குகின்றார்கள். அதில் ஒரு பித்அத் என்ன? ஜனாசா வீட்டிலே ஒரு பயான். அதாவது கபரடியிலே பயான் செய்கின்ற நிகழ்ச்சி கூட எப்பொழுது உருவாக்கப்பட்டது தெரியுமா? அதாவது நாம் இந்த குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரத்தை கொழும்பிலே தலைநகரிலே தொடங்கிய காலகட்டம் இருக்கின்றதே, அந்த காலகட்டத்திலே ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டால் கபரடியிலே தல்கீன் ஓதுகின்ற நடைமுறையைத்தான் நாடு பூராக செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மதீனாவாசியுடைய ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு கபரடியிலே அவர்கள் ஒரு பயான் செய்தார்கள், ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே ஒரு மூமினுடைய சக்கராத் வருத்தம் எப்படி இருக்கும், ஒரு காபிருடைய சக்கராத் வருத்தம் எப்படி இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தெளிவாக பூரணமாக எடுத்து சொன்ன ஒரு பயான். அந்த பயானை கொழும்பு தலைநகரிலே முதலாக நாம் நிகழ்த்தி, அந்த பயானை நிகழ்த்தி மக்களுக்கு கபரடியிலே பயான் தான் செய்ய வேண்டும், மக்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். ஜனாசா, அதாவது ஒரு ஜனாசா அடக்கப்பட்டதற்கு பின்னால் மக்கள் மையவாடியில் இருக்கின்றார்கள், மரண சிந்தனையோடு இருக்கின்றார்கள். நாம் இருக்கின்ற அந்த மையவாடியில் தான் நாம் ஒரு நாளைக்கு அடக்கம் செய்யப்பட போகின்றோம் என்ற உணர்வோடு இருக்கின்ற அந்த நேரத்திலே மரணத்தை பற்றிய சிந்தனை ஊட்டக்கூடிய பயான்கள் நிகழ்த்தப்படுமா இருந்தால் மக்கள் தங்களுக்கு மத்தியிலே மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்பதை கருத்தில் கொண்டு நபி ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய அந்த வழிமுறையின்படி அந்த பயானை ஒரு இடத்தில் தொடங்கி வைத்தோம். அல்ஹம்துலில்லாஹ், நாடு பூராக எங்கு பார்த்தாலும் கபரடியிலே பயான் செய்கின்ற நடைமுறை வந்துவிட்டது. தல்கீன் ஓதுவது என்ற நடைமுறை தற்காலத்தில் இருக்கின்ற புதிய தலைமுறைக்கு தெரியாது. தல்கீன் என்ன தெரியுமா? மௌத்தாகினவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது, அதுதான் தல்கீன். எப்படி? இப்பொழுது ஒரு மலக்கு வருவார், அந்த மலக்கு உம்மை விழிப்பூட்டுவார், எழுப்பி உட்கார வைப்பார். அவர் உம்மை பார்த்து மன் ரப்புக்க வமா தீனுக்க வமா இமாமுக்க வமா இஹ்வானுக்க என்று இப்படியெல்லாம் கேள்வி கேட்பார். அதுக்கு அப்போது நீ சொல்லு, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எனக்கு அனுப்பப்பட்ட நபி, குர்ஆன் தான் எனக்கு இமாம், இந்த முஸ்லிம்கள் தான் எனக்கு சகோதரர்கள் என்று ஹதீஸிலே இல்லாத புதிய புதிய செய்திகளையும் சேர்த்தி தல்கீன் என்ற பேரிலே இது யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறது? தமிழ்ல அல்ல, அரபியில் சொல்லிக் கொடுப்பது. முன்கர் நக்கீருக்கு அரபு தான் தெரியும், அவர் அரபியில தான் கேள்வி கேட்பார். காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய உங்களை அடக்கின உடனே அரபியில் உங்களுக்கு சொல்லி தருவார்கள். உங்களை கொண்டு கபரில் அடக்கியாச்சு, அடக்கினே அந்த மௌலவி என்ன சொல்லித்தார்? அரபியில சொல்லி தருவார். மன் ரப்புக்க வமா தீனுக்க வமா நபியுக்கண்டு கேள்வி கேட்பார் என்று உங்களுக்கு அரபியில சொல்லி தருவார். நீங்க அதை கேட்டு கொண்டிருந்துட்டு நான் எல்லாம் மையவாடி விட்டு வந்ததுக்கு பின்னால முன்கர் நக்கீர் கேள்வி கேட்கும் போது இந்த பதிலை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தல்கீன் என்ற ஒன்றை சமுதாயத்திலே நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதை நாம் துடை தெரிந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் செய்த மாதிரியான அந்த பயான் என்ற நடைமுறையை காட்டினோம். அது இன்று வெற்றி அளித்து விட்டது. நாடு பூராக எங்கு பார்த்தாலும் பயான் செய்யக்கூடிய நடைமுறையை பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்திலே இந்த பயானை எப்படி மாற்றிவிட்டார்கள் என்றால், வீட்டிலே ஜனாசை தூக்குவதற்கு முன்னதாக பெண்களுக்கு பயான் என்ற ஒரு பயானை தொடங்கிவிட்டார்கள். அது ஒரு நடைமுறை. அது என்றாலும் கூட பயான் என்ற வகையில மக்களுக்கு ஏதாவது சொல்லிவிட்டதாக வைத்துக் கொள்வோம். ஆனா இன்னும் ஒரு பிதத்தை உருவாக்கினார்கள். அது என்ன பிதத் தெரியுமா? பள்ளிவாசலுக்கு ஜனாசாவை கொண்டு தொழுகை நடத்துவதற்கு முன்னதாக வீட்டிலே பெண்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தி விட்டு வருவார்கள். இந்த நடைமுறை 100% ஒரு பிதத். ஏன் பிதத்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே எந்த ஒரு ஜனாசாவுக்காவது வீட்டிலே பெண்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்திவிட்டு பள்ளிவாசலுக்கு ஜனாசாவை கொண்டு வந்து தொழுகை நடத்தியதாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் நபியோடைய காலத்தில் கிடையாது. ஒரு சிங்கிள் ஒரு தனி ஒரு நிகழ்ச்சியாவது நபியோடைய காலத்தில் கிடையாது. இப்படியான இந்த நடைமுறையையும் இன்று சமூகத்திலே ஒரு பிதத்தாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். அதனால ஜனாசா வீடு இருக்கின்றது அல்லவா, இந்த ஜனாசா வீட்டிலே நாம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையை எப்படி செய்ய வேண்டும்? குளிப்பாட்ட வேண்டும், கஃனிட வேண்டும், தூக்கி கொண்டு வர வேண்டும், தொழுகை நடத்த வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும். இவ்வளவுதான் செய்ய வேண்டும். இதுக்கு அதிகமாக செய்வது கொண்டுமில்லை. ஆனால் அதே நேரத்திலே 3ஆம் நாள் 7, 15, 20, 30, 40 என்று மௌத்தானவர்களுக்காக கத்தம் ஓதுவார்கள். அதிலும் 40ஆம் நாள் முழு குர்ஆனையும் ஓதி அதனுடைய நன்மையை மௌத்தானவருடைய பேரிலே அவர்கள் சேர்ப்பிப்பதற்காக தமாம் செய்வார்கள். இப்படியான நிகழ்ச்சி இன்று நாடு பூராக நன்றாகவே குறைந்து விட்டது. ஆனால் கிழக்கு மாகாணத்தில் இன்னும் அது இருக்கின்றது. இது இந்த நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற உலமாக்களுடைய வருமானத்துக்குரிய வழி. ஏன் வீட்டுக்கு போய் கத்தம் ஓதினா சும்மாவா அனுப்புவார்கள்? சாப்பாட்டை மட்டுமா கொடுத்து அனுப்புவார்கள்? ஒரு என்விலப்பையும் பாக்கெட்ல போட்டு தான் அனுப்புவார்கள். அப்ப எனவே என்விலப்புக்கு வழி சமைக்கின்ற ஒன்றுதான் இந்த கத்தம். இந்த கத்தத்தை பற்றிய ஒரு உண்மையான செய்தி நான் உங்களுக்கு சொல்லவா? அதாவது இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய, அதாவது எங்களை பிடிக்காத, எங்களை ஏசுகின்ற, எங்களை வழிகேடர்கள் என்று சொல்கின்ற எந்தெந்த உலமாக்கள் இருக்கின்றார்களோ அந்த உலமாக்கள் தங்களுடைய மதுஹப் என்று சொல்லக்கூடிய மதுஹபை ஷாஃபி மதுஹப் என்று சொல்கிறார்கள். நாம என்ன சொல்கிறோம் தெரியுமா? உண்மையாக ஷாஃபி இமாமுடைய தீர்ப்புகளை மதிக்கின்றவர்கள் நாங்கள் தான். அவர்கள் மதிப்பதில்லை. அவர்கள் ஷாஃபி இமாமுடைய அந்த தீர்ப்புகளை எல்லாம் அவமதிக்கிறார்கள். ஏன் அவமதிக்கிறார்கள் தெரியுமா?
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் குர்ஆனை ஓதி மௌத்தானவருக்கு ஹதியா செய்வது சம்பந்தமாக அவர்கள் வழங்கிய தீர்ப்பை அவர்களுடைய மதுஹபை சேர்ந்த இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த சஹீஹ் முஸ்லிமுடைய விரிவுரையிலே அவர்கள் ஒரு அழகான வார்த்தை சொல்கின்றார்கள். என்ன சொல்கிறார்கள்? இஸ்தம்பத ஷாஃபிஈயு அன்ன கிராஅத்தல் குர்ஆனி லா யஸ்லு இஹ்தாஉ ஸவாபிஹா இலல் மய்யித். ஷாஃபி இமாம் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு என்னவென்று சொன்னால், மௌத்தானவருக்காக குர்ஆனை ஓதி ஹதியா செய்தால் அந்த நன்மை ஒருபோதும் அவருக்கு போய் சேர மாட்டாது. இது யார் சொன்னது? ஷாஃபி இமாமுடைய தீர்ப்பை நவவி இமாம் முஸ்லிமுடைய விரிவுரை நூலிலே ஷரஹ் முஸ்லிமிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது யார் ஷாஃபி? இந்த 3, 7, 15, 20, 30, 40 என்று கத்தம் ஓதாமல் நாங்கள் இருக்கின்றோமே, நாங்க தான் ஷாஃபி. நாங்க தான் அந்த ஷாஃபி இமாமை இருக்கிறோம். அவங்க அந்த ஷாஃபி இமாமை அவர்கள் அவமதிக்கிறார்கள். நீங்கள் உண்மையாக ஷாஃபி இமாமை மதிப்பதா இருந்தால் குர்ஆனை ஓதி மௌத்தானவர்களுக்காக ஒருபோது ஹதியா செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நீங்கள் ஷாஃபி இமாமை அவமதிக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, திருமறை குர்ஆன் 53வது அத்தியாயத்தின் 39வது வசனம், அதிலே வலைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, மனிதன் தனக்காக தான் முயற்சி எடுத்து தேடிக்கொள்வதன்றி வேறு எதுவும் அவனுக்கு கிடையாது என்ற இந்த திருமறை வசனம் இருக்கின்றதே, இந்த வசனத்திலே எனக்கு தொழுகையா நான் தொழுது கொள்ள வேண்டும், எனக்கு நோன்பா நான் நோற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு சதகாவா நான் கொடுத்து கொள்ள வேண்டும், நான் ஒவ்வொரு எனக்கு தேவையான எல்லா அமல்களையும் நான் செய்து கொள்ள வேண்டும் என்ற இந்த செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். மௌத்தானவருக்காக செய்வதற்கு சில பிரத்யேகமான அமல்கள் இருக்கின்றன. என்னுடைய தந்தை மௌத்தாகிவிட்டார், அவருடைய பேரில் நான் சதகா கொடுக்கலாம். என்னுடைய தந்தை ஹஜ்ஜி செய்ய எண்ணத்தோடு இருந்தார், ஹஜ்ஜி செய்ய கிடைக்கவில்லை, மௌத்தாகிவிட்டார், அவருக்காக நான் ஒரு ஹஜ்ஜி செய்யலாம். என்னுடைய தந்தை கடன் பட்டு விட்டார், அதை கொடுக்க முடியாமல் மௌத்தாகிவிட்டார், நான் அவருடைய கடனை நிறைவேற்றலாம். என்னுடைய தந்தை ஒரு வசியத்தை செய்தார், அதை செய்ய முடியாமல் மௌத்தாகிவிட்டார், நான் அதை நிறைவேற்றலாம். இப்படி குறிப்பிட்ட சில நடைமுறைகளை மௌத்தானவருடைய பேரில் செய்யலாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அதனால் நபி அவர்கள் காட்டி தராத ஒன்றுதான் குர்ஆனை ஓதி மௌத்தானவருக்கு ஹதியா செய்கின்ற அந்த நடைமுறை. அதனால 3, 7, 15, 20, 30, 40 என்று யாசீன் சூராவை ஓதி மௌத்தானவருக்காக ஹதியா செய்வது என்பது இஸ்லாத்தில் கிடையாது. குர்ஆனை முழுமையாக ஓதி மௌத்தானவருக்காக ஹதியா செய்வது என்பது இஸ்லாத்தில் கிடையாது. இப்படியான ஒரு அமல் இஸ்லாத்தில் இல்லை என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அடுத்தொரு முக்கியமான அம்சம், அதாவது இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், அதாவது ரமலான் வந்து விட்டது என்று சொன்னால் ஸலவாத் ஓதுவார்கள். அதாவது ஸலவாத் ஓதுவதற்கு ரமலான் வர வேண்டிய அவசியம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா? வெள்ளிக்கிழமை நாளையில் என் மீது அதிகம் ஸலவாத்தை சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நாம செய்கிறோமா? மக்கள் செய்கிறார்களா? இன்றைக்கு ரமலான் வந்ததும் ஸலவாத் ஓதுவதை ஒரு நிகழ்ச்சியாக நடைமுறைப்படுத்துகின்றார்களே, அவர்களை பார்த்து நாம கேட்கிறோம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளையிலும் நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத் சொல்கிறீர்களா? உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேளுங்கள், நபி அவர்கள் மீது அதிகம் ஸலவாத் சொல்கின்றீர்களா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம தொழுகிறோம், இதுக்கு நன்மை எவ்வளவு என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இது அதே போல சதகா கொடுக்கிறோம், நன்மை எவ்வளவு என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாம செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் நன்மை எவ்வளவு என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா ஸலவாத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஸலவாத்துக்குரிய நன்மை நிர்ணயிக்கப்பட்ட நன்மை. எப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மீது ஒருவர் ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அவர் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத்து சொல்கிறார். இதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நூலிலே அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், அதாவது நாம் நபி அவர்களுக்கு சொல்கின்ற ஸலவாத் என்றால் என்னவென்ன? நபி அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறோம். என்ன?
அல்லாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் எப்படி நீ ஸலவாத்து சொன்னாயோ அதுபோல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் ஸலவாத்து சொல்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ எப்படி பரக்கத்து செய்தாயோ அதேபோல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ பரக்கத்து செய்வாயாக. நாம் செய்வது என்ன? நபி அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறோம். அதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லும் ஸலவாத் என்றால் என்ன தெரியுமா? ஒருவர் ஒரு ஸலவாத்தை சொல்லி முடித்து விட்டால் அடுத்த ஸலவாத்தை சொல்லி முடிப்பதற்கு இடையிலே அல்லாஹ் தஆலா தன்னோடு இருக்கின்ற மலக்குகளுக்கு முன்னால் இந்த ஸலவாத்தை சொன்ன அடியானுடைய பெயரை சுட்டிக்காட்டி அவனை நான் மன்னித்து விட்டேன், இவனை நான் மன்னித்து விட்டேன், அவனை நான் மன்னித்து விட்டேன், அவனை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் 10 முறை சொல்லுகிறான். சகோதரர்களே, ஸலவாத்து சொல்கின்ற அமல் சாதாரணமான அமல் கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பஸ்ஸில் ஏறி உட்கார்றீங்க, எத்தனையோ விதமான ஹராமான காட்சிகளை பார்க்குறீங்க, அசிங்கமான காட்சிகளை பார்க்குறீங்க, கண்ணை திறந்து பார்க்க முடியாத காட்சிகளை பார்க்குறீங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். நீங்க இங்கிருந்து தொடங்கி கல்முனை போகும் வரைக்கும் ஓதிக்கிட்டு போங்க. இங்கிருந்து தொடங்கி கொழும்பு போற வரைக்கும் ஓதிக்கிட்டு போங்க. இங்கிருந்து தொடங்கி யாழ்ப்பாணம் வரைக்கும் ஓதிக்கிட்டு போங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை மன்னிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அமல் தான் ஸலவாத். இப்போ ரமலான் வந்தவுடனே இவர்கள் எல்லோரும் ஸலவாத்தை ஒரு நிகழ்ச்சியாக நடத்துகிறார்கள் என்று நாம சொல்லும் போது அவர்களை எங்களுக்கு சொல்லும் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இவர்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள். நமக்கு சொல்ற குற்றச்சாட்டு தான். நாம் என்ன சொல்கிறோம்? ஸலவாத்து சொல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதை சொல், அதை செய். நபி அவர்கள் காட்டி தந்ததை செய். வெள்ளிக்கிழமை நாளில் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். நாம் வெள்ளிக்கிழமை நாளை ஏனைய 6 தினங்களை விட அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடிய ஒரு தினமாக அந்த தினத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2000ஆம் ஆண்டு அளவுல நாம இந்த காத்தாங்குடியில ஹிஸ்புல்லா மண்டபத்தில் நாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம், இஜ்திமா. அந்த இஜ்திமா நடத்துகின்ற காலத்தில் இப்படி நாம சுன்னா அமைப்பிலே தொழுவதற்கு நமக்கென்ற ஒரு குடிசையும் கிடையாது, எங்கும் கிடையாது. அதனாலதான் மண்டபத்தில் நடத்தினோம். இப்ப நாம இஜ்திமா எங்க செய்கிறோம்? நம்ம மஸ்ஜித்ல, நமக்கென்ற ஒரு மஸ்ஜித் செய்கிறோம். ஆனா அன்றைக்கு அந்த இஜ்திமாவை நாங்க செய்த இடம் எது? ஹிஸ்புல்லா மண்டபம். அன்று நாம் துணிந்து சத்தியத்தை சொன்னோம். அதனுடைய பிரதிபலம் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. காத்தாங்குடி மக்களுடைய நல்ல மனசு இந்த பூமியில் நீங்க சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் செய்த தியாகம் தான் இன்று சுமார் 6-7 ஜும்மா பள்ளி வாசல்கள் குர்ஆன் சுன்னா அமைப்பிலே நடக்கக்கூடியதாக இந்த காத்தாங்குடியை உருவாக்கி விட்டீர்கள். அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் பயந்து அந்த இஜ்திமாவை நாம் செய்தோம். அந்த இஜ்திமாவிலே நமக்கு கிடைத்த வெற்றியுடைய அடையாளம் தான் இந்த மஸ்ஜிது போன்ற சகல மஸ்ஜிதுகளும். இந்த காத்தாங்குடியிலே இன்று குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற மக்களுடைய தொகை பெரும்பான்மையாகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, அப்படியான ஒரு நிலைமை தோற்றுவிப்பதற்காக அன்று நாம் நடத்திய அந்த இஜ்திமாவிலே நான் பேசிய தலைப்பு தான் முக்கியமாக அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான் என்ற தலைப்பிலே அன்று நான் பேசினேன். ஏனென்றா இன்னைக்கு அல்லாஹ்வை பத்தி இன்றைக்கு மக்கள் கொள்ளக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பத்தி மக்கள் தங்களுடைய மனோ இச்சைக்கேற்ற அளவுக்கு இன்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் மக்களை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்னை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லாமல்
என்னுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கற்பனை பண்ணி சொல்ல முடியுமா? என்னுடைய வயது என்ன, என்னுடைய பொருளாதாரம் என்ன, என்னுடைய கல்வி தகமை என்ன, இப்படி என்னை பற்றிய தகவல்களை உங்களில் ஒருவருக்கு சொல்லாமல் அவர் என்னை பற்றி கற்பனை பண்ணி சொல்ல முடியுமா? முடியாது. நான் உங்களோடு இருக்கின்றேன், உங்களுக்கு முன்னால் இருக்கின்றேன். ஆனா என்னை நீங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்ற நிலைமையிலும் கூட என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லாமல் என்னை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியவே முடியாது. அப்படி இருக்குமானா அல்லாஹ்வை நாம இதை பார்க்கவே இல்லை, யாரும் காணவே இல்லை. அப்படியான அல்லாஹ் தன்னை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி மட்டும்தான் நமக்கு தெரியும். அல்லாஹ்வை பற்றிய செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லி தராமல், அல்லது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்கள் நமக்கு சொல்லி தராமல் இன்று அல்லாஹ்வை பற்றிய செய்திகளை நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது அல்லாஹ்வை பற்றி இப்படி சொல்வதற்கு? என்ன இவர்கள் சொல்கிறார்கள்? அல்லாஹ் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் சொல்கிறார்கள். இன்னைக்கு யாரு? இன்னைக்கு குர்ஆன் சுன்னா அமைப்பில் இருக்கின்ற இந்த மக்களை தவிர ஏனைய மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாம கேட்கிறோம், சரி அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறதாக ஒருவர் சொல்லுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மௌலவி சொல்கிறார் அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அந்த மௌலவிக்கு ஹதீஸ் நூல்கள் வாசிக்க தெரியும், குர்ஆனை வாசிக்க தெரியும். இப்பொழுது நாம் அவரிடத்துல கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னதாக குர்ஆனில் இருந்து வசனம் காட்டுங்கள். ஒரு வசனம், 6600க்கும் மேற்பட்ட இந்த வசனங்களில் இருந்து ஒரே ஒரு வசனம் கேட்கிறோம். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான், அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும். ஆனா எந்த ஒரு ஆயத்தையாவது சொல்லி இந்த ஆயத்துக்கு இதுதான் விளக்கம்னு சொல்ல வரக்கூடாது. அதுக்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்? அந்த ஆயத்து இவர்களுக்கு இந்த விளக்கம் தெரியும் என்றால் இந்த ஆயத்து எந்த நபிக்கு அருளப்பட்டதோ அந்த நபிக்கு இந்த விளக்கம் தெரியாதா? இவர்கள் இந்த ஆயத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்வதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? அப்படி இவர்கள் சொல்ல முடியும் என்றால் இதே ஆயத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அந்த வசனம் அருளப்பட்ட நேரத்திலே இதுதான் அதுக்கு விளக்கம் என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொல்லாமல் இவர்கள் ஒரு சில வசனங்களை வைத்துக்கொண்டு அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்ற கருத்து இதில் தொனிக்கிறது. அது எப்படி தொனிக்கிறது? அது எப்படி உனக்கு சொல்ல முடியும்? எந்த ஒரு வசனத்திலாவது அல்லாஹு தஆலா நான் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறேன், உலகில் எல்லா இடங்களிலும் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக எங்கேயாவது காட்ட முடியுமா? முடியாது. சரி, இப்ப அல்லாஹ்வை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அப்படியான செய்திகளில் இருந்தாவது ஒரு செய்தி காட்ட முடியுமா? எந்த ஒரு ஹதீஸையாக காட்ட முடியுமா? அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று காட்டவும் முடியாது. ஆனால் அல்லாஹ் அரசில் இருக்கிறான் என்பதை நாம காட்ட முடியும். எப்படி காட்ட முடியும்? இப்ப நாம அல்லாஹ் அரசில் இருக்கிறான் என்று சொன்ன உடனே இவர்கள் எப்படி எங்களை போட்டு கிண்டல் அடிக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் என்ன அரசில் உட்கார்ந்து கொண்டிருக்கானா? அவனுக்கு ஒரு சிம்மாசனம் இருக்கின்றதா? அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறானா என்று எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். நாம திருப்பி இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறோம்? நாம அல்லாஹு தஆலா அரிசிலே கதிரையில் அமர்ந்திருப்பதாக நாம் சொல்லவில்லை, கட்டிலில் படுத்திருப்பதாக நாம் சொல்லவில்லை, ஒரு இடத்தில் நின்று கொண்டிருப்பதாக நாம் சொல்லவில்லை, ஒரு சிம்மாசனத்தை அமைத்து அந்த சிம்மாசனத்திலே அவன் இருக்கிறான் என்று நாம் சொல்லவில்லை. நாம் என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் அரிசில் இருக்கிறான், அவன் இருக்கின்ற இடம் நமக்கு தெரியாது, இருக்கின்ற அமைப்பு நமக்கு தெரியாது. ஏன்? அல்லாஹ் சொன்னது அவ்வளவுதான். அல்லாஹ் தன்னை பற்றி தான் இருக்கின்ற இடம் அரிசி என்று சொன்னான், அது மட்டும்தான் நமக்கு தெரியும். சரி, இப்ப அல்லாஹ் அப்படி சொன்னான் என்று நாம ஏன் இவ்வளவு துணிச்சலாக சொல்கிறோம் தெரியுமா? அதாவது அபூ தாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே கிதாபு சுன்னா என்ற பாடத்திலே வருகின்ற ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அதாவது இந்த 7 வானங்கள் பூமி இருக்கின்றது அல்லவா, இந்த 7 வானங்கள் பூமி என்பது ஒரு உலகம், குர்சி என்பது ஒரு உலகம், அரிசி என்பது இன்னும் ஒரு உலகம். 3 உலகம். நன்றாக 3 உலகம். இந்த 7 வானங்கள் பூமி ஒரு உலகம், குர்சி
வசியா குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்ல் என்று இந்த ஆயத்துல் குர்சியிலே வருகிறது. அதுதான் குர்சி. அந்த குர்சி ஒரு உலகம். அதே போல அரிசி இருக்கின்றதே, அதுவும் ஒரு உலகம். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த 7 வானங்களையும் பூமியையும் குர்சியிலே வைத்து நாம் அளவு பார்த்தா ஒரு கேடயம் இருக்கின்றது. கேடயம் என்னது? வாழ்போர் நடக்கும் போது அந்த வாளை தடுக்கிறது தான் கேடயம். இப்படி இருக்கும் அந்த கேடயம். அந்த கேடயத்தில் 7 நாணயங்களை வைத்தால் எந்த அளவு இடத்தை பிடித்துக் கொள்ளுமோ அந்த அளவு ஒரு சிறியது தான் இந்த 7 வானகம் பூமி. அப்போ கேடயம் இவ்வளவு பெரியது. அந்த கேடயத்தில் சுமாராக ஒரு 8 ஒன்று 10 ஒன்று மாதிரி தான் அந்த 7 நாணயங்களும் வரும். 7 திர்ஹம். திர்ஹம்னா நாணயம், இந்த 10 ரூபாய் காசி அது மாதிரி. அப்ப அப்படியான காசிய நாம் ஒரு கேடயத்தில் வச்சு அவங்க அளவு பார்த்தா அது ஒரு 10 ஒன்று மாதிரி வரும். அப்போ குர்சி மிக விசாலமானது. அந்த குர்சியோடு இந்த 7 வானங்களையும் பூமியை ஒப்பிட்டு பார்த்தால் சுமார் 10 ஒன்று மாதிரி சிறியது. அப்படி சிறியது இந்த 7 வானங்களும் பூமி. சரி, அவ்வளவு விசாலமான குர்சி இருக்கின்றதே, அந்த குர்சிய அரிசியோடு ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அரிசி என்பது பெரியதோர் மைதானம் போலவும், அந்த குர்சி என்பது மைதானத்தின் நடுவிலே போடுகின்ற ஒரு வளையம் எந்த அளவு இடத்தை பிடித்துக் கொள்ளுமோ அந்த அளவு குர்சி அரிசை விட சிறியது. இது எங்க வருகிறது? கிதாபு சுன்னா என்ற பாடத்தில் அபூதாவுதிலே வருகிறது. எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சேறு பூசுகிறார்களோ அவர்கள் அபூதாவுதை புரட்டி பார்க்கட்டும். இப்ப நாம் என்ன சொல்கிறோம்? அல்லாவை பத்தி அல்லாஹ் சொன்னது நமக்கு தெரியும், அல்லாவை பத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது நமக்கு தெரியும். இந்த அபூதாவுத் என்ற நூலிலே சொல்லப்பட்ட தகவல்களை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது விஷயத்துக்கு வருவோம். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்ற இந்த கொள்கை, இந்த வாதம் இருக்கின்றதே, இந்த வாதம் ஒரு ஷிர்கான வாதம், இணை வைக்கக்கூடிய வாதம். எப்படி வாதம் தெரியுமா? கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கின்றான், அவன் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், வானத்திலும் இருக்கின்றான், பூமியிலும் இருக்கின்றான், மலையிலும் இருக்கின்றான், மடுவிலும் இருக்கின்றான், உன்னிலும் இருக்கின்றான், என்னிலும் இருக்கிறான். யாரு நம்பிக்கை? முஸ்லிம் அல்லாதவருடைய நம்பிக்கையா இல்லையா? முஸ்லிம் அல்லாத ஒரு சாரார் இப்படியான நம்பிக்கையில் இருக்கின்றார்களா இல்லையா? இந்த நம்பிக்கையுடைய பேரை மாத்திட்டாங்க அல்லாஹ். அவ்வளவுதான். இவன் கடவுள் ஒன்று, அவன் கடவுள் ஒன்று சொல்றான், இவன் அல்லாஹ்னு சொல்றான். இவ்வளவுதான். விஷயம் ஒன்றுதான். ஒரே விஷயத்துக்கு அவன் கடவுள் என்று பெயர் வச்சிருக்கிறான், இவன் அல்லாஹ் என்று பெயர் வச்சிருக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்ற இந்த வாதம் இருக்கின்றதே, இது இஸ்லாமிய அகீதாவுடைய வாதம் அல்ல. இஸ்லாத்துக்கு எதிரான வேறு சமயங்களிலே சொல்லப்படக்கூடிய ஒரு வாதம் இது. இந்த நம்பிக்கையில் இருக்கின்றவர்கள் உடனடியாக தௌபா செய்ய வேண்டும். அவர்கள் முழுமையாக இஸ்லாத்தினுள் பிரவேசிக்க வேண்டும். கடந்த காலத்தில் இந்த அகீதாவை படிப்பதற்கு முன்னதாக நாம் எல்லாம் இப்படித்தான் நினைத்திருந்தோம். அல்லாஹு தாலா இந்த விளக்கத்தை நமக்கு தந்து விட்டான். அதனால இன்றைக்கு ஒரு தெளிவான விளக்கம். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன் 6 இடங்களிலே அரிசை பற்றி சொல்லுகின்றான். எப்படி? 57வது அத்தியாயம் 4வது வசனம். நன்றாக நம்பரை நினைவைத்துக் கொள்ளுங்கள். 57வது அத்தியாயம் 4வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அதாவது ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்ல ஃபீ சித்தத்தி அய்யாம் சும்மஸ்தவா அலல் அர்ஷ். வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பின்பு அவன் அரிசில் அமைந்து விட்டான். அல்லாஹ் தெளிவா சொல்றான், 6 நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்தான். சும்ம, பின்னர் இஸ்தவா அலல் அர்ஷ், அரிசில் அமைந்து விட்டான். அந்த அரிசியில் இருந்து கொண்டு அவன் செய்கின்ற நிர்வாகத்தை பற்றி சொல்லுகிறான்.
யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில், அதாவது ஹுவல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்ல ஃபீ சித்தத்தி அய்யாம், அவன்தான் 6 நாட்களிலே வானங்களையும் பூமியையும் படைத்தான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பின்பு அவன் அரிசில் அமைந்து விட்டான். அந்த அரிசில் இருந்து கொண்டு அவன் செய்கின்ற அவனுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்கிறான். யஅலமு மா யலிஜு ஃபில் அர்லி வ மா யக்ருஜு மின்ஹா, பூமியிலே எது பிரவேசிக்கின்றதோ அதையும் அங்கிருந்து அறிந்து கொண்டிருக்கின்றான். பூமியிலிருந்து எது வெளியாகின்றதோ அதையும் அங்கிருந்து அவன் அறிந்து கொண்டிருக்கின்றான். வமா யக்ருஜு மின்ஹா வமா யன்ஸிலு மினஸ் ஸமா, அதிலிருந்து எது அதாவது வானத்தின் பக்கம் செல்லுகிறதோ அதையும் அங்கிருந்து அவன் அறிந்து கொள்கின்றான். வமா யன்ஸிலு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து எது பூமிக்கு இறங்குகின்றோ அதையும் அங்கிருந்து அவன் அறிந்து கொண்டிருக்கின்றான். வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும், நீங்கள் எங்கிருந்த போதும் உங்களோடு இருக்கிறான். அப்ப நீங்கள் எங்கிருந்த போது உங்களோடு இருக்கிறான் என்றால் அந்த அரிசில் இருந்து கொண்டு உங்களோடு அவன் எப்படி இருக்கிறான், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் உண்ணுவது, நீங்கள் உறங்குவது, நீங்கள் தொழில் செய்வது, நீங்கள் குடும்பம் நடத்துவது, நீங்கள் ஆட்சி செய்வது என்று உங்களுடைய நடைமுறையை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த ஒரே ஒரு வசனம், இந்த வசனத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று வாதம் பேசுகின்ற இடத்துல கொஞ்சம் உட்கார வைங்க. உட்கார வச்சு உங்களோட குர்ஆனை பெறட்டுங்க. 57வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தை எடுங்க. இந்த வசனத்துக்கு மொழிபெயர்ப்பு சொல்லுங்க, கேளுங்க பார்ப்போம். வாய் அடைத்து போவார்கள், பேச முடியாது. அல்லாஹ் மிக தெளிவா சொல்றான். 6 நாட்களில் வானம் பூமியை படைத்தான், பின்னர் அரிசிலே அமைந்து விட்டான். அந்த அரிசியில் இருந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் பூமியில் எது பிரவேசிக்கின்றதோ அதையும் அறிகிறான், பூமியில் இருந்து எது வெளியாகின்றதோ அதையும் அறிகிறான், பூமிக்கு எது பூமியிலிருந்து வானலோகத்துக்கு எது ஏறி செல்கின்றதோ அதையும் அவன் அறிகிறான், வானலோகத்திலிருந்து பூமிக்கு எது இறங்குகின்றதோ அதையும் அவன் அறிகிறான். வஹுவமாக்கும் ஐனமாக்கும், நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களோடு இருக்கிறான் என்று சொன்னால் அந்த அரிசியில் இருந்து கொண்டு உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்திலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, அதனால் அல்லாஹ்வை பற்றி அவன் நமக்கு சொல்லித்தராத செய்திகளை நாம் ஒருபோதும் மார்க்கம் என்று நாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் தாலாவை பற்றி அவன் நமக்கு சொல்லித்தராத செய்திகளை நாம் அல்லாஹ்வை பற்றிய விளக்கத்தை மக்களுக்கு சொல்ல முற்பட்டு விட்டு இதன் மூலமாக நாம் வழிகேட்டை தேடிக்கொள்ளக்கூடாது. எனக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிந்து 4 நிமிடங்கள் தாண்டிய நிலைமையிலே நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கின்றீர்கள். அதனால அதை நாம் பயன்படுத்தி இன்னும் அதிக நேரத்தை நீட்டாமல் இன்னும் ஒரு சுருக்கமான விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். சகோதரர்களே, அதாவது இன்று நமது மன்ஹஜ் என்றால் நம்முடைய வழிகாட்டல், நம்முடைய வழிமுறை எது என்பதை உங்களுக்கு சொல்வதற்காக ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்லுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பனு இஸ்ராயீல்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். என்னுடைய உம்மத்து 73 கூட்டங்களாக பிரிவார்கள். ஒரே ஒரு கூட்டம் சுவர்க்கம் செல்வார்கள், ஏனைய 72 நரகம் செல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்துக்கான அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அனா அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, இன்று நானும் என்னுடைய தோழர்களும் எந்த நடைமுறையை பின்பற்றி கொண்டிருக்கின்றோமோ அதே நடைமுறையிலே அந்த கூட்டம் இருக்கும். கியாமத்து நாள் வரைக்கும், உலகம் இருக்கின்ற காலம் வரைக்கும் நானும் என்னுடைய தோழர்களும் எப்படி இந்த மார்க்கத்தை இன்று பின்பற்றி கொண்டிருக்கின்றோமோ அதே போல அந்த கூட்டம் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, இதுதான் மன்ஹஜ், இதுதான் நம்முடைய வழிமுறை. அதாவது நம்முடைய வழிமுறை எப்படி இருக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மார்க்கத்தை எந்த அடிப்படையிலே சொன்னார்களோ
அப்படியே நாம் சொல்ல வேண்டும். எப்படி பின்பற்றினார்களோ அப்படியே நாம் பின்பற்ற வேண்டும். எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ அப்படியே நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். நமது இபாதத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி செய்தார்களோ அப்படி செய்ய வேண்டும். நமது ஐங்கால தொழுகை, நமது ஜும்மா தொழுகை, நமது பெருநாள் தொழுகை, நமது ஜனாசா தொழுகை, நமது ஹஜ்ஜி, நமது உம்ரா என்று இப்படியான எந்த இபாதத்துகளை எடுத்துக்கொண்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி செய்தார்களோ அப்படி செய்கின்ற கூட்டம்தான் சுவர்க்கம் செல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு கூட்டம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது சலஃபு சாலிஹீன்கள் என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது. இந்த சலஃபு யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் சொல்லி காட்டினார்கள். என்னது? அது ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். அத காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் காலங்களில் சிறந்தது. என்னுடைய மரணத்துக்கு பின்னால் அதை அடுத்து வருகின்ற காலம், அதற்கு அடுத்து வருகின்ற காலம், அதற்கு அடுத்து வருகின்ற காலம் என்று 3 காலங்களை சொன்னார்கள். இந்த 3 காலங்களும் தபஅ தாபீன்களுடைய காலத்தோடு முடிகின்றது. தபஅ தாபீன்கள் என்னென்ன? ரசூலுல்லாஹ், அதற்கு பின்னால் சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு அடுத்த சமுதாயம் தாபீன்கள், தாபீன்களுக்கு அடுத்த சமுதாயம் தபஅ தாபீன்கள். இன்றைக்கு மதுஹபுடைய 4 இமாம்கள் இருக்கின்றார்களே, இந்த 4 இமாம்களிலே ஒருவர் தாபி. யார்? இமாம் அபு ஹனீஃபா. மற்ற 3 பேரும் தபஅ தாபி. எனவே இந்த 3 காலங்களிலும் இருந்த சஹாபாக்கள், தாபியங்கள், தபஅ தாபியங்கள், இவர்கள் தான் நமது முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் இருந்த அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அவர்கள் பித்அத் விஷயத்திலே எந்த அளவு எச்சரிக்கையாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லி காட்டினேன். தும்மினவர் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொன்னபோது தடுத்து நிறுத்தினார். ஏன்? அவர் சஹாபி. ஹதீஸுக்கு மாத்தமா செய்யாதே. நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது அல்ஹம்துலில்லாஹ் மட்டும்தான். நீ வஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ்வை சேர்த்து விடாதே. நபி அவர்களுக்கு ஸலவாத்து சொல்ல வேண்டுமா? அதை ஸலவாத்து சொல்கின்ற நேரத்தில் சொல்லிக்கொள். ஆனால் தும்முகின்ற போது அல்ஹம்துலில்லாஹ் மட்டும்தான் சொல்லு. எந்த அமலுக்கு எந்த நடைமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த நடைமுறையை, அந்த அமலை கொண்டு செய்வதுதான் நம்முடைய வழிமுறை, சலஃபு சாலிஹீன்களுடைய வழிமுறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த குர்ஆன் சுன்னாவுடைய நடைமுறை என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். சகோதரர்களே, இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு அன்பான ஆலோசனை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இது கண்டிப்பாக ஆண்கள் பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஆலோசனை. இது பெண்களுக்கு அல்ல, இது ஆண்களுக்கு. என்னவென்றால், சஹாபாக்கள் அத்தனை பேரும் தம்முடைய தாடிகளை இப்படி ஒரு பிடி பிடித்தால் இந்த ஒரு பிடிக்கு மேற்பட்ட பகுதியை மட்டும்தான் வெட்டுகின்றவர்களாக இருந்தார்கள். இதற்குட்பட்ட பகுதியை முகம் நிறைய தாடி வளர்க்கின்றவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை என்ன தெரியுமா? வஃபிருல்லிஹிய, முகம் நிரப்பமாக தாடி வையுங்கள், அதிகமாக முகத்தில் தாடி வையுங்கள் என்றுதான் சொன்னார்கள். கோடு இழுத்தது போல வைக்கின்ற தாடி நபி அவர்கள் காட்டிய தாடி கிடையாது. இது தாடி வைப்பவர்களுக்கு சொல்கிறேன். தாடி வைப்பவர்களா இருந்தாலும் கூட இப்படியே ஒரு கோடு இழுத்துவது போல, ஒரு பட்டி, ஒரு கருப்பு பட்டியை கட்டுவது அது போலவல்ல தாடி. முகம் நிறைய தாடி வைக்க வேண்டும். அதை கவனத்தில் கொண்டு தாடி வைத்திருக்கின்றவர்கள் முகம் நிறைய அதிகம் தாடி வைக்க வேண்டும். ஏனென்றா சஹாபாக்கள் எவருமே தாடி இல்லாதவர்களாக இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் முழுக்க பின்பற்றினார்கள். அப்படி பின்பற்றியதின் அடிப்படையிலே எல்லோரும் தாடியோடு இருந்தார்கள். முகங்களை சேவெடுத்திருக்கின்ற சகோதரர்களே, உங்களுக்கு நான் அன்பாக சொல்லுகின்ற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? கபரிலே முன்கர் நக்கீர் அலைஹிமஸ்ஸலாம் 2 மலக்குகளும் உங்களை எழுப்பி உட்கார வைத்து விசாரிக்கின்ற நேரத்திலே உங்களுடைய முகம் நிறைய தாடி இருக்க வேண்டும். இன்றைக்கு ஃபேஷனுக்காக கழுசனிலே இந்த டெனிமிலே முழங்கால் 2ஐ கிழித்துக் கொள்வார்கள். அடே, கடந்த காலத்துல கிழிந்த ஆடை அழித்து அணிந்தவனை பார்த்தா பிச்சை
பிச்சைக்காரன் சொன்னாங்க. இன்றைக்கு டெனிம் உடுத்தவன் எல்லாம் பிச்சைக்காரன். ஏண்டா டெனிம்ல முகம் முழங்கால கிழிச்சு கொள்றது. அப்போ அது ஒரு ஃபேஷன். அதே மாதிரியாக தாடிய ஒரு மாதிரியாக அங்கல கீறி இங்கல கீறி அங்கல வளைச்சி இங்கல வளைச்சி தாடி வைக்கிறது, இது ஒரு ஃபேஷன். இந்த தாடி ஃபேஷன் கிடையாது. இந்த தாடி இங்கல வலிக்கிறது இங்கல வலிக்கிறது கிடையாது. முகம் நிறைய முழுமையாக இளைஞர்களே, நீங்கள் அந்த சஹாபாக்கள் இருந்த எந்த இளைஞர்களும் முகத்தை சேவெடுத்திருக்கவில்லை. எல்லோரும் தாடி நிறைய முகம் நிறைய தாடி வைத்திருந்தார்கள். எல்லோரும் தாடி வைக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான செய்தியை அல்லாஹ்வை ஷாஹிதாக வைத்து, இந்த சபையிலே சூழ்ந்திருக்கின்ற மலக்குகளை ஷாஹிதாக வைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்த ஒரு விஷயம் என்ன, நாம் அணிகின்ற ஆடை இருக்கின்றதே, அது சாரம் உடுத்தாலும் சரி கழுசன் உடுத்தாலும் சரி கரண்டை காலுக்கு மேல் ஆடை அணிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு முன்னால் ஆடை அணிவது எப்படி என்பதை சொல்லி காட்டினார்கள். அதை பிராக்டிக்கலாக நடைமுறையிலே சொல்லி காட்டினார்கள். எப்படி தெரியுமா? முழங்காலுக்கும் கணுக்காலுக்கும் மத்திய இடம் இருக்கின்றதே, அந்த இடத்துக்கு சொல்ல நிஸ்பு சாக், கிரண்டை காலின் மத்திய பகுதி என்று சொல்வது. அதுதான் முதல் தரம். அதாவது கரண்டை காலுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில் இருக்கின்ற இடம்தான் முதல் தரம். இரண்டாவது தரம் என்ன தெரியுமா? கரண்டை காலுக்கு மேல் அணிய வேண்டும், அதுதான் இரண்டாம் தரம் என்று சொல்லிவிட்டு ஃபமா அஸ்ஃபல ஃபில் கஅபைன் ஃபபின்னார், கரண்டை காலுக்கு கீழே யார் ஆடை அணிகிறாரோ அவன் நரகத்தில் இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஒரு சில மிதவாதமாக மார்க்கம் பேசுகின்ற ஒரு கூட்டத்தை பார்க்கின்றோம். அவர்கள் தாடியை இப்படியே முகத்துல கோடு போட்டது போல தாடியை வைத்துக் கொள்வார்கள். கழுசனை பாதையில் இருக்கின்ற ஊத்தைகளை கூட்டுகின்ற அளவுக்கு கழுசனை தாழ்த்திக் கொள்வார்கள். அவர்களுக்கு சார்பாக ஒரு ஹதீஸை வளைப்பார்கள். வளைக்கிறது எப்படி வளைக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் இந்த கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிபவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யும் போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆடை என்னுடைய கட்டுப்பாட்டை விட்டு விலகி கரண்டை காலுக்கு கீழ் போய் விடுகின்றதே என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களை பார்த்து, லஸ்த மினல் ஹுயலா, நீ பெருமைக்காக அணிந்தவர் அல்ல என்று நபி அவர்கள் சலுகை கொடுத்தார்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த ஆடை வயிற்றிலிருந்து விலகாத இந்த வாலிபர்கள் எல்லோரும் இந்த வயோதிபராகிய அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அந்த செய்தியை தங்களுக்கு சான்றாக வைத்துக் கொள்கிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒன்று, ஒரு வயோதிபர் அபூபக்கர், அவருக்கு நபி அவர்கள் சொன்ன செய்தியை இந்த 25 வயது 30 வயது 35 வயது இந்த வாலிபர்களாக இருக்கின்ற இவர்கள் தங்களுடைய கழுசனை ரோட்டு நடுக ஊத்தையை கூட்டிக் கொண்டு போறதுக்காக அந்த செய்தி அவர்கள் தங்களுக்கு சார்பாக வைத்துக் கொள்கின்றார்கள். அதுவும் அவர்களுக்கு சார்பு கிடையாது, அவர்களுக்கு எதிரானது. ஏன் எதிரானது தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கரண்டைக்கு மேல் அணிகிறார்கள். அணியும் போது கரண்டைக்கு மேல் அணிகிறார்கள். அப்படி அணிந்தது அப்படியே வயிற்றிலிருந்து விலகி வந்து கரண்டைக்கு போகிறது. அப்போ அணிந்த போது எப்படி அணிந்தார்கள்? கரண்டைக்கு மேல். இனி அபூபக்கர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நீ பின்பற்றுவதா இருந்தா நீ எங்கே அணிய வேண்டும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வயிற்றுக்கு மேல் எப்படி உயர்த்தி அணிந்தார்களோ அப்படித்தான் அணிய வேண்டும். நீ இந்த ஹதீஸை உனக்கு சார்பாக வளைத்துக் கொள்கின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே சகோதரர்களே, உங்களுக்கு நான் அன்பான ஒரு ஆலோசனையாக இந்த 2 செய்திகளை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, தாடியை முழுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, அணிகின்ற ஆடைகளை கரண்டைக்கு மேல் அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. இஸ்லாத்துடைய அடிப்படைகள், நாம் மார்க்கமாக பின்பற்ற வேண்டிய மார்க்கத்தின் அளவுகோல்கள் என்பது தொடர்பாக சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்ற அந்த துஆவை ஓதிட்டு போங்க. ஒரு சபையிலிருந்து நம்ம கலையிற நேரம்
கட்டாயம் அந்த துவாவை ஓதிக்கிட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். அதுவும் ஒரு சுன்னா நபி அவங்களோட நடைமுறை. அதை நம்மளை மறக்காமல் நம்மளோட வாழ்க்கையிலே நிச்சயணும். எந்த சபையில் ஒரு சின்ன சபையாக இருந்தாலும் சரி, பெரிய சபையாக இருந்தாலும் சரி, கலைஞ்சு போகிற நேரம் அந்த துவாவை நம்ம ஓதிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஹைர் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். ரொம்ப பெருமதியான விஷயங்களை எங்களுக்கு இந்த உபதேசத்திலே சொல்லித்தந்த ஹசரத் வதூத் ஜிஃப்ரி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்து செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு பல வகையிலும் பல சகோதரர்கள் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தீர்கள். குறிப்பாக பண ரீதியான ஒத்துழைப்பை தந்தவர்கள், உடல் ரீதியான பங்களிப்புகளை செய்தவர்கள், இந்த பள்ளிவாயலுடைய நிர்வாகிகள் மற்றும் இந்த பள்ளிவாயலுடைய விஷயங்களிலே பங்கெடுத்து கொள்ளக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்கள், அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த நம்முடைய ஜமாஅத்தார்கள், ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு அல்லாஹு தஆலாவுடைய அருளும் அன்பும் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்து விடைபெறுகிறேன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.